Praise the Lord. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. நான் இந்த திருத்தலத்துக்கு ஆக்சுவலி இந்த முறை ஒரு பில்கிரிமேஜ் மாதிரி வந்தேன். மாதாவை பார்க்கணுங்கிற ஒரு ஆசை புதன்கிழமை அன்னைக்கு அப்படி மனசில் கொழுந்து விட்டு எரிஞ்சுது. வில்லியனூர் நான் போன வாட்டி வந்திருந்தப்போ கூட நான் ஷேர் பண்ணேன். வில்லியனூர் நம்மளுடைய மத்தியில் தமிழ்நாட்டில் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய குடுப்பின, மிகப்பெரிய ஆசிர்வாதம் நமக்கு. இங்கே எண்ணிலடங்காத புதுமைகள் நடந்திருக்குன்னு சொல்லி எல்லாருமே சொல்கிறதுக்கு நான் கேட்டிருக்கேன். புதன்கிழமை அன்னைக்கு எனக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஆசை, மாதாவை பார்க்கணும்னு. நான் இப்போ இந்த ஊரில் இல்லை, அமெரிக்காவில் இருக்கேன், சியாட்டிலில். ஸோ சியாட்டில் போகிறதுக்குள்ளே மாதா பார்க்கணுன்னு சொல்லி சடனாக தான் பிளான் பண்ணி நாங்கள் இங்கே வந்தோம். இன்றைக்கி நான் உயிரோடு இருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் மாதா தான். இன்றைக்கி நான் ஒரு டொமினிக்கன் சபையை சார்ந்த 3ஆம் நிலையில் நான் இருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணமும் மாதா தான். இன்றைக்கி ஒரு கேத்தலிக்காக ஒரு முழுமையான ஒரு கிறிஸ்துவத்துக்குள்ளே நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன், அதனால் வளம் பெற்றுட்ருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணமும் மாதா தான். ஜபமாலை தான் என்னை ஆண்டவர்கிட்ட கொண்டு சேர்த்துது. ஆண்டவரை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது. நான் படித்தது ஹிந்து ஸ்கூல், ஒரு பிராமண குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண். ஜீசஸ் பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் ஜபமாலை சொல்ல ஆரம்பிக்கும் போது மாதா கிட்ட நான் கேட்ட கேள்விகள், அதுதான் என்னை கேத்தலிக் திருச்சபை இந்த கோவிலுக்குள்ள திருத்துவ கடவுளுக்கு நடுவில் பல்லாயிரக்கணக்கான சம்மனசுகள் கூட, பல்லாயிரக்கணக்கான புனிதர்கள் கூட இருக்கிறதுக்குண்டான பெரிய குடுப்பினைய எனக்கு கொடுத்தது. ஜபமாலையில் நான் என்னென்னலாம் கேட்டேனோ இன்னி வரைக்கும் அத்தனைக்கும் எனக்கு ஒவ்வொரு முறையும் தவறாமல் பதில் கொடுக்குறாங்க. எனக்காக மட்டும் இல்லை, மற்றவங்களுக்காக ப்ரே பண்ணும்போது கூட அதற்குண்டான சாட்சி ஃபாதர் சொன்னார். இதுக்கு என்ன சாட்சி அப்படின்னா மாதா தான் சாட்சி. ஒரு திருமண உறவே இல்லாமல் குழந்தை பெற்றுக்க முடியுமா? ஆண்டவரால் எதுவுமே முடியுங்கிறதுக்கு மாதா சாட்சி. உடலோட ஸ்வர்க்கத்துக்கு போக முடியுமா? முடியுங்கிறதுக்கு மாதா தான் சாட்சி. இப்படி மாதா மூலமாக நிறைய விஷயங்களை முடியும் அப்படின்னு உலகுக்கு நிரூபித்த நம்மளுடைய ஆண்டவர் இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலையும் மாதா மூலமாக நம்ம கேட்குற நிறைய விஷயங்களுக்கு முடியும் அப்படின்னு வில்லியனூரில் மட்டும் இல்லாமல் பல இடங்கள்ல இருந்தும் பதில் கொடுத்துட்ருக்காரு. இங்கே வில்லியனூருக்கு வரேன்னு நான் தெரிஞ்ச உடனே என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சொன்னாங்க, அமெரிக்காலையும் சரி சென்னையிலையும் சரி, ப்ளீஸ் எங்களுக்காக வேண்டிக்குங்க, எங்களுக்கு வரும்போது இந்த குளத்து தீர்த்தத்தை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அமெரிக்காவுக்கு நான் இந்த தீர்த்தத்தை நான் எடுத்துகிட்டு போகிறேன் நம்பிக்கையோட. ஏன்னா ஒரு முறை கூட மாதா கிட்ட ஒரு விண்ணப்பம் வச்சு வேண்டுதல் வச்சு அது நடக்காமல் இருந்ததா சரித்திரமே இல்லை. நடக்காமல் இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்க முடியும், அது நம்மளுடைய வாழ்க்கைக்கு நல்லது இல்லை அப்படின்னா மாதா அதை பண்ண மாட்டாங்க, மாதா அதை கொடுக்க மாட்டாங்க. தேவ சித்தம் பிரகாரம் மட்டும்தான் மாதா நமக்கு எல்லா காரியங்களையும் பண்ணுவாங்க. அதனால என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு நான் என்ன முடிவெடுக்கணும்னு தெரியாத தருணங்களில், தெரியாத விஷயங்களில், பிரச்சனைகளில் மாதா கிட்ட கொண்டு போய் நான் அந்த பிரச்சனையை ஒப்பு கொடுத்துருவேன். இதில் எனக்கு எப்படி முடிவெடுக்கணும்னு தெரியல, ஆண்டவருடைய சித்த பிரகாரம் நீங்கள் எனக்கு அதனுடைய முடிவை எடுத்து கொடுங்க அப்படின்னு நான் கேட்ட எந்த ஒரு விஷயத்துலையுமே நான் வைக்கப்பட்டு போனதே கிடையாது. மாதா நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய பொக்கிஷம். நம்மளை பெத்த தாயை விட அதிகமாக நம்மளை நேசிக்கக்கூடிய அற்புதமான ஒரு தாய் மரியன்னை. அவங்க எல்லாரையும் நம்ம கெட்டியை பிடிச்சிக்கிட்டோம்னாலே போதும், இந்த வாழ்க்கையிலையும் நல்லா வாழ்ந்துருவோம், இறந்து போனதுக்கப்புறம் ஸ்வர்க்கத்துக்கும் நம்மளை கண்டிப்பாக கூட்டிகிட்டு போவாங்க. எங்கள் ஊரில் அமெரிக்காவில் ஒரு ஜோக் சொல்லுவாங்க, ஆண்டவர் இறந்து போனவங்களையெல்லாம் ஜட்ஜ் பண்ணிகிட்டு இருந்தாராம். நீ தப்பு பண்ணியா, நீ அங்கே போ, நீ நல்லது பண்ணியா, சரி ஸ்வர்க்கத்துக்குள்ளே வான்னு சொல்லி பேதுரு பக்கத்துலேயே நின்றுட்டு இருந்தாராம் சாவி வச்சுட்டு. ஸோ எல்லாம் அன்னைக்கு உண்டான இறந்து போனவங்களை ஜட்ஜ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கதவை பூட்டிட்டு ஆண்டவர் சொன்னாராம், அவங்க எல்லாரும் பாவம் பண்ணவங்க எங்கெங்கே போனோமோ அங்கே தான் போனோம், அதனால நீ கதவை பூட்டிட்டு வந்துருன்னு சொன்னாராம். கதவை பூட்டிட்டு ஆண்டவர் திரும்பி போகும்பொழுது யாரெல்லாம் பாவம் பண்ணியிருக்காங்க, இவங்களுக்கு ஸ்வர்க்கத்துக்குள்ள இடம் இல்லைன்னு ஆண்டவர் சொன்னாரோ
அவங்கள சில பேரை அங்க பார்த்தாராம். அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாயிருச்சான். பேதுருவை கூப்பிட்டு கேட்டாராம், உன்னை நான் கதவை பூட்ட சொன்னேன், என்ன பூட்டினியான்னு. இப்போ பேதுரு சொன்னாராம், நான் பூட்டிட்டேன் சாமின்னு சொன்னாராம். அப்போ எப்படி இவங்கெல்லாம் நிறைய பாவம் பண்ணியிருக்காங்க. உலகத்தில் இருக்கும் பொழுது ஒரு திருபலி கூட ஒழுங்காக பார்த்தது கிடையாது. மனசு முழுக்க அலைப்பாய விட்டுட்டு இருந்தாங்க. ஒரு பாவ மன்னிப்பு கூட ஒழுங்காக கேட்டது கிடையாது. இவங்களை எப்படி நீ சொர்க்கத்துக்குள்ள அலோவ் பண்ண அப்படின்னு கேட்டோன்னா பேதுரு ரொம்ப குவைட்டாக கிட்டக்கு சொன்னாராம், சாமி அது நான் கிடையாது. நீங்கள் கதவை பூட்ட சொன்னீங்க, நான் கதவை பூட்டிட்டேன். ஆனால் உங்களுடைய அம்மா ஜன்னலை திறந்து விட்டுட்டாங்க. அந்த ஜன்னல் வழியாக நிறைய பேரை அவங்க உள்ள விட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாராம். ஆக நம்மளுடைய பாவங்கள் எவ்வளவு பெருசா இருந்தாலும் ஒரு அன்னைக்கே உரிய பரிவோடு, அன்னைக்கே உரிய ஒரு கருணையோட, அன்னைக்கே உரிய அந்த பாசத்தோட நம்ம தொலைஞ்சு போகிறதுக்கு என்னைக்குமே அவங்க விட மாட்டாங்க. வாழ்க்கைங்கிறது இங்கே வாழறது மட்டும் கிடையாது. இங்கே வாழற வாழ்க்கை நம்ம ஆண்டவரோட சேர்ந்து சொர்க்கத்துல வாழ போற வாழ்க்கைக்கு அடித்தளமான ஒரு விஷயம். அதை ரொம்ப அழகா கத்தோலிக்க திருச்சபையை விட, கத்தோலிக்க திருக்கோவிலை விட சொல்லி கொடுக்கிற இடம் வேற எதுவுமே கிடையாது. மாதா கிட்ட வேண்டுங்க, மாதா கிட்ட வேண்டுங்கன்னு எல்லாரும் இப்ப கேட்பாங்க, எப்படி நீங்க மாதா கிட்ட ப்ரே பண்ண சொல்றீங்க? நமக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். பரிந்துரை ஜபம் தான் மாதா. நம்ம விக்கிரக ஆராதனை செய்யறது கிடையாது. விக்கிரக ஆராதனை செய்த ஒரு இடத்துல இருந்து தான் நான் இங்கே கத்தோலிக்க கோயிலுக்குள்ள வந்திருக்கேன். நம்ம அவங்களுக்கு கற்பூரம் காட்டுறதில்ல, ஆர்த்தி காமிக்கிறதில்ல, பூஜை பண்றதில்ல, அபிஷேகம் பண்றதில்ல, அவங்களுக்கு அர்ச்சனை செய்யறது கிடையாது. அவங்க கிட்ட பரிந்துரை ஜபம் மட்டும்தான் நம்ம கேட்கிறோம். என்னை நம்புகிறவர்கள் இறந்தாலும் உயிரோடவே இருப்பார்கள் அப்படின்னு சொன்ன ஆண்டவருடைய வார்த்தை உண்மை. மாதா இறந்து போனாலும் இன்னைக்கும் உயிரோடவே இருக்காங்க. அப்ப நம்ம எப்படி நம்மளுடைய சகோதர சகோதரிகள் கிட்ட பிரேயர்ஸ் கேட்கிறோமோ அப்படி மாதா கிட்டையும் நம்ம பிரேயர்ஸ் கேட்கணும். அவங்கள விட ஒரு பெட்டர் பர்சன் பிரேயர் கேட்கறதுக்கு யாருமே கிடையாது. ஸோ இங்கே உங்கள் எல்லாரையும் சந்திச்சதுல ரொம்ப ரொம்ப திருப்தி. இந்த வாய்ப்பை கொடுத்த ஃபாதருக்கு என்னுடைய நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச். நம்ம எல்லாரும் ஒரு நாள் சொர்க்கத்தில் மீட் பண்ணுவோம் அப்படிங்கிற நம்பிக்கையோட மரியே வாழ்க என்று சொல்லி நான் விடைபெறுகிறேன். ஹல்லேலூயா.